இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ மகாநதி சீரியல் ஆரம்பிக்கும் பொழுது இது சகோதரிகளின் கதை அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ 4 சகோதரிகள், அதில் பார்த்தீங்கன்னா கங்கா, காவேரி, யமுனா, நர்மதா அப்படின்னு இருக்கிறதுல காவேரியுடைய பேர் ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு. அவங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸ் அதிகமாகிட்டே போச்சு. எப்படி பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சீசன் 1 4 அண்ணன் தம்பியோட கதை அப்படின்னு இருந்தாலும் கூட கதிருக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவாவுக்கு இருப்பாங்க. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கோ இல்லை பாண்டியன் கூட இல்லை, ஒரு பேர் மூர்த்திக்கோ கண்ணனுக்கோலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்ட்டு ஃபேன்ஸை இழுத்து அதனால் கதையவே தன்னை சுற்றி அமைச்சிக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவேரி தான். கங்காவுக்குன்னு சில கங்கா குமரனுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருந்தாலும் கூட இவங்க அளவுக்கு வர முடியல. அதே சமயத்தில் யமுனாவெல்லாம் கிட்டத்தட்ட வில்லி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நர்மதா ஓகே சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவேரி இவங்க கங்காவோட பேசாமல் இருந்ததெல்லாம் முடிஞ்சு இப்போ கடைசியில் வீட்டில் எல்லாத்துக்கும் உண்மையும் சொல்லி 4 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு பெரிய ரகசியத்தை, பெரிய ட்விஸ்ட்டே முடிச்சு வச்சாச்சு. நல்ல விஷயம்தான். ஆனால் இப்போ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அன்பு ரொம்ப திமிரா பேசி வேணுனே இந்த வீட்டுக்கு ராகினியை கூட்டு வரேன் அப்படின்னு திமிரா கூட்டு வராரு. கூட்டு வர்றது மட்டும் இல்லாமல் கூட பசுபதியும் சேர்ந்து பசுபதி இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி இருக்க வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. என் பொண்ணு தான் அந்த வீட்டுடைய ராணியாகவே இருக்க போகிறான். நீ என்ன தெரியுமா பண்ண போகிற? இதான் உன் வாழ்க்கையோட நரகம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியுமே நீ வருத்தத்துலையும் வேதனையிலையும் தான் இருக்க போகிற. அதை என் பொண்ணு நடத்தி காமிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போதே இந்த யமுனா கேட்டு போய் சொல்லி, யமுனா தான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணங்கிறது அவங்களுக்கு வேறு குற்றம் வச்சிருக்கு. ஏன்னா அவங்க தான் அந்த கல்யாணம் நடக்கவே விட்டாங்க. அவங்க அம்மா நல்லா அருவாளை தூக்கிட்டு பிரச்சனைகள்லாம் பண்ண போகிற சம்பவம். அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சமயத்தில் தாத்தா வெளில டக்குன்னு ஒரு தீர்ப்பை கொடுக்கணும். எனது இந்த வீட்டில் காவேரி சந்தோஷமாக இருக்க மாட்டா, அதை நீங்கள் பார்த்துப்பீங்க. உங்கள் மக பார்த்துப்பாங்களா, அதுவும் உங்கள் மக இந்த வீட்டோட ராணியாக இருக்க போகிறாங்களா? ஒரே ஒரு சின்ன விஷயத்தை இங்கே சொல்லிடுறேன் பசுபதி. இந்த வீடு, இந்த சொத்து, இங்கே இருக்க அந்த கம்பெனி எல்லாமே ஒரே ஒரு ஆளோடது. அது விஜயோட தான் இருந்துச்சு. அதை பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பை தான் என்கிட்ட இருந்துச்சு. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கு பிறகு. அதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா எப்போ கல்யாணம் முடிஞ்சோ அப்போவே அந்த சொத்து, அந்த கம்பெனி எல்லாத்தையுமே 2 பேருக்குன்னு மாற்றி எழுதியாச்சு. அதில் ஒருத்தர் விஜய், இன்னொன்று காவேரி. இவங்க 2 பேருக்கு தான் இந்த சொத்து, வீடு, கம்பெனி எல்லாமே. உங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு மண்ணும் கிடையாது, உருப்படி மண்ணும் கிடையாது. அவங்க சம்மந்தி இருக்காரு இவருக்கு அன்பு, அவர் 10 பைசா சேர்த்து வைக்கல. அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் வாழ்க்கை கொடுத்தா தான் உண்டு உங்கள் மாப்பிள்ளைக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப இந்த ஓவர் ஆட்டெல்லாம் கூடாது. இந்த வீட்டில் இருக்கணுமா உங்கள் பொண்ணு வேணாங்கிறத முடிவு பண்ண வேண்டியதே காவேரி தான். காவேரி நீ சொல்லுமா, இந்த பொண்ணை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால் கெத்தாக இருக்கும். நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ மகாநதி சீரியல் ஆரம்பிக்கும் பொழுது இது சகோதரிகளின் கதை அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க.